வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பர்மாகல்ச்சரில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு கீ ஹோல் கார்டன். இந்த கல் வச்சு அடுக்கி ஒரு கீ ஹோல் மாதிரி ஒரு சின்ன ஒரு கார்டன் போட்டிருக்கோம். இது எதுக்காக செஞ்சோம்னா, ஒரு வானகத்தோட ஒரு பயிற்சி இருந்தது. ஸோ அந்த பயிற்சிக்காக ரெடி பண்ணோம். அடுத்த கட்டத்தில் பார்த்தோம்னா கொரோனா, அதுக்கப்புறம் லாக்டவுன், அந்த விஷயத்தினால இது ட்ரைனிங் கொடுக்க முடியாமல் போச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு சின்ன இடம். அதாவது ஒரு மாடி தோட்டம் இருக்குது, இல்லை வீட்டு தோட்டம் இருக்குது, சின்ன இடமா இருக்குது அப்படின்றபோது அந்த இடத்துக்கான என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எல்லாமே செய்ய முடியுன்றதை காட்டுறதுக்காக இந்த ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் இந்த கார்டன். இதில் ஒரு 25 வகையான தாவரங்கள் வச்சுருக்கிறோம். ஒரு 25 வகையான தாவரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா தக்காளி, கத்திரி, வெண்டை, மஞ்சள், இஞ்சி, அதாவது செடியில் பார்த்துருவோமா, செடியில் தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகாய், அந்த மாதிரி செடிங்க வச்சுருக்கோம். அதே போல் மக்காச்சோளம் இருக்குது. கூட கீரைகளில் ஒரு 6 வகையான கீரைகள் இருக்குது. கீரைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பொன்னாங்கண்ணி வெரைட்டியோட ஒரு வெரைட்டி. இது சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தோம்னா சக்கரவள்ளி கிழங்கு, இஞ்சி, மஞ்சள், முள்ளங்கி, கேரட், இந்த மாதிரி நூக்கோல், இந்த மாதிரி ஒரு 7 வகையான கிழங்குங்க இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 25 வகையான தாவரங்களை உள்ளே கொண்டு வந்தோம். அது நம்ம டெய்லி அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம டெய்லி என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் வச்சா போதும். யூஸ் பண்ணாத இப்போ மூலிகைலாம் வைக்கலையான்னு கேட்பீங்க. அதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ சின்ன இடம் தான் இருக்குன்னா நமக்கு தேவையை டெய்லி சாப்பாட்டில் இருக்கிற தேவையை வெளியிருந்து வாங்குற தேவையை குறைக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு கார்டன். இதில் சில ரகங்கள்லாம் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா காசி தக்காளி. இங்கே பார்த்தீங்கன்னா இது சாக்லேட் செர்ரின்னு சொல்லுவாங்க. சாக்லேட் செர்ரின்னு ஒரு தக்காளி ரகம், சின்னதாக கொத்த காய்க்கும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா காஸ்டோலிட்டா ஃப்ளோரின்டினான்னு ஒரு தக்காளி ரகம். அது ஒரு இன்டிடெர்மினன்ட் வெரைட்டி சேர்ந்தது. ஒரே ஒரு நாற்று தான் எனக்கு கிடச்சிது. அதாவது 10 விதை போட்டதில் ஒரு 3 விதை முளைச்சிது. அதுலேருந்து ஒரு நாற்று தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ அந்த செடி தான் பார்க்குறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கும். இப்போ ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா சாய ஆரம்பிச்சிருச்சு, வெயிட் தாங்க முடியாமல். எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தும் தாங்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு பர்மனெண்ட்டான கட்டமைப்பு தேவைப்படுது. அடுத்து தக்காளி ரகத்தில் ப்ளூபெர்ரி தக்காளி இருக்குது. அடுத்து நம்ம நாட்டு தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசி தக்காளிலேயே 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அதுக்கு கரெக்டான வெரைட்டிஸ் பேர் தெரியல, ஆனால் காசி தான் சொல்லிட்டு வராங்க எல்லா இடத்துலையும். ஒன்று பிங்காக பழுக்கும், ஒன்று ரெட்டாக பழுக்கும். 2 ரகம் இருக்குது. இது ரெட்டாக பழுக்கக்கூடிய ரகம். இந்த ரகம் ரெட்டாக பழுக்கும். இது பார்த்திங்கன்னா பிங்காக பழுக்கும் அந்த காசி தக்காளியிலே. ஸோ இந்த மாதிரி 2 ரகம் இருக்குது காசி தக்காளியில். அடுத்து செர்ரி தக்காளி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டோகோ ட்ரஃபல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஒரு சில தக்காளிகள் தான் இருக்குது, முடிகிற காலகட்டம் வந்துருச்சு. அப்புறம் நாட்டு தக்காளி. ஸோ இந்த மாதிரி ஒரு எத்தனை ரகாச்சு, ஒரு 7 ரகம் கிட்ட இருக்கா. இந்த மாதிரி ஒரு 7 ரக தக்காளியை இந்த கீஹோல் கார்டன் கூட வச்சுருக்கோம். கீஹோல் கார்டனுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு இடத்த ரொம்ப சிக்கனப்படுத்தி அதில் நிறைய எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்ட்டாக அதை செடிகளை வளர்க்க முடியும், எதுக்கு இணக்கமாக இருக்கும் பயிர்கள், அதை பார்த்து வைக்கிறோம். இப்போ ஒரு தக்காளி செடி இருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு அவரை, அதாவது தம்பட்டு அவரை வச்சுருக்கிறோம். கூடவே பார்த்திங்கன்னா கிழங்குகள் இருக்குது. கிழங்குகளில் நூக்கல் இருக்குது, மஞ்சள் இருக்குது, இஞ்சி இருக்குது, முள்ளங்கி, கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இந்த மாதிரி ஒரு 6 வகையான கிழங்குகள் இருக்குது. அது இல்லாமல் தர்பூசணி, இந்த மாதிரி ஒரு 25 வகையான கிராப் வச்சுருக்குறோங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னா, இது பர்மனெண்ட்டாக போட்டாச்சா, இதில் இருக்கிற மண்ணை நம்ம எந்த விதத்துலையும் மிதிக்க போகிறதில்ல. அதனால இந்த மண் எந்த விதத்துலையும் இருக்க போகிறதில்ல. அப்போ ஒரு பயிர் பக்கத்தில் இன்னொரு பயிர் வச்சுருக்கிறதுனால சத்து குறைபாடுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அடுத்த பயிர் போடும்போது கூட அது தெளிவாக வளர்கிறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீன்ஸ் செடி இருந்தது. ஸோ இந்த பீன்ஸ் செடி இருந்தது, இது முடிஞ்சது, ஈல்டு முடிஞ்சது. இந்த பீன்ஸ் செடி எடுத்த இடத்துல இப்போ மிளகாய் செடி நட்டாச்சு. இப்போ மிளகாய் செடி பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலலாம் நீங்கள் வைக்கும்போது வைரஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ அந்த மாதிரி சத்து குறைபாடு இல்லாத இடத்துலையும் இந்த மாதிரி மண்ணோட ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க, இப்படி இருக்குது. அப்போ மண் நல்லா இருந்தால் போதும், உங்களுக்கு நோயோ இல்லை மற்ற பிரச்சனைகளோ வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ இந்த மிளகாய் செடி நாற்று இப்போ தான் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி நட்டது, ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ பீன்ஸ் செடி எடுத்த இடத்துல இதை நட்டுட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு முறையும் அங்கே என்ன செடி வச்சுருக்கோன்றதை பார்க்குறோம். அதுக்கு அது எடுத்த சத்து இல்லாமல் வேறு சத்தை கொடுக்கக்கூடிய பயிர்களை உள்ள நடுறோம். இதை தான் நம்ம கிராப் ரொட்டேஷன் சொல்லிக்கிறோம். இது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க.
இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட பிரச்சனை இல்லாமல் ஒரு செடியை வளர்க்க முடியும். நம்ம நான் இது வரைக்கும் எதுவுமே இதில் தெளிச்சதில்லை. ஆனால் அந்த பெட் ரைஸ் பண்ணும்போது மட்டும் நிறைய குப்பைகளையும் எருவையும் மண்ணையும் கரெக்டான அளவில் போட்டு அந்த பெட்டை ரெடி பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ரைஸ் பெட் சொல்லுவாங்க இல்லையா, சாண்ட்விச் ரைஸ் பெட். அடியில் வந்து கட்டை அதாவது லேட்டாக மகக்கூடிய பெரிய பெரிய பொருளெல்லாம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் எருவு போட்டுட்டு அதுக்கப்புறம் மண், அதுக்கு மேலே ஒரு லேயர் எருவு, இந்த மாதிரி தான் போட்டிருக்கு. அது கூட நடுவில் வந்து ஒரு லேயர் வந்து இலை, இந்த மாதிரி ஒரு 4-5 அடுக்காக போட்டிருக்கிறோம். இதை வந்து இந்த கல் லெவல் இருந்தது, மழையில் போட்டு அப்படியே ஊறி 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 பட செட்டில் ஆயிடுச்சு. இப்போ கல்லை விட ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இப்போ டவுன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுவோன்னா, எடுக்கிற செடிகளை அங்கேயே பிடிங்கி அங்கேயே இப்போ போடுறோம் இல்லையா, இதை எடுத்து இங்கேயே வச்சுட்டு அங்கே புது செடி நட்டுடலாம். ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்கிற மறுபடியும் அதே ஃபேமிலியில் இருக்கிற செடிகளை நட வேணாம். அதே போல் பட்டம் இல்லாத செடிகளை நட வேணாம். இதெல்லாம் பார்த்து நம்ம நட்டுக்கிட்டோம்னா நம்ம எதையும் தெளித்து தான் வர வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா இந்த ஒரு சின்ன கார்டன்லேருந்து தான் நமக்கு தக்காளி கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்குது. இப்போ மற்றதெல்லாம் பார்த்தோம்னா முடிஞ்சது, ஏர் ஓட்டியாச்சு. இந்த மழையில் தண்ணி வெள்ளம் போனதுனால ஏரியோட தண்ணி கிராஸ் பண்ணி நம்ம நிலத்தை தான் கிராஸ் பண்ணி போகும். அப்போ அதெல்லாம் போனதுன்றையும் இது வந்து நமக்கு பலன் கொடுத்தது, நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த மிளகாய் செடி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருந்தது, அங்கே வந்து தண்ணி ஓடிட்டே இருந்ததுனால அழுகி போகிற நிலமை வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து வேரோட நோண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. இப்போ பண்ணி ஒரு மாதத்துக்கு கிட்ட ஆக போகுது. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து அந்த பிளாக் கோப்ரா சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு ஊசி மிளகாய். இப்போ மிளகாய் வீட்டில் இருக்குது, இப்போதைக்கு இல்லைங்க இதில். இப்போது வந்து கருப்பு ஊசி மிளகாய், இதனுடைய பூவோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். மேலே பூ வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கும், மிளகாய் வந்து மேலே பார்த்த மாதிரி காய்க்கும். கருப்பு ஊசி மிளகாய், பிளாக் கோப்ரா. அப்போ எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கார்டனாவது அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தேவையானதை என்னென்னவோ அதை சேகரித்து எழுதி அது எப்படி நடணும், என்ன எது கூட நடணும் அப்படின்றத பார்த்து அந்த கம்பேனியன் பிளான்டிங்கிறத ஒரு விஷயத்தை கவனித்து நட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சத்து கொடுத்தோ இல்லை தெளிச்சோ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது பஞ்சகவியாக கூட நான் இது வரைக்கும் தெளிச்சதில்லை. அந்த மாதிரி எதையுமே இல்லாமல் ஒரு ஈல்டு எடுத்துட முடியும். நல்லது.